ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamil Naatu Samayal. இன்றைக்கி நம்ம சேனலில் ரசப்பொடியும் தக்காளி ரசமும் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன், 25 கிராம் தனியா, 15 கிராம் சீரகம், சின்னதாக ஒரு முழு பூண்டு இதேமாதிரி தட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 8 டீஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு வானலில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த துவரம்பருப்பு போட்டுடலாம். லைட்டாக வறுத்துடலாம். மிதமான சூட்டில் வறுக்கணும். மிளகு போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா தான் வறுக்க போகிறேன். எல்லாம் 2 நிமிஷம் வறுக்க போகிறேன். அடுத்து சீரகம் போட்டுடலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து தனியா வறுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குது. இதுமாரி லைட்டாக வறுத்துடலாம். அடுத்து இந்த பூண்டு போட்டுடலாம். எல்லாமே ஒன்றுமே வறுத்து எடுத்து காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன், போட்டுடலாம். வறுத்து முடிச்சாச்சு. இது ஆன அப்புறம் மிக்ஸி ஜாரில் இதில் இதுமாரி நைஸாக போட்டு எடுத்துடலாம். இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். 1 வீக் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும், தண்ணி படாமல் இருக்கணும். இதுமாரி எடுத்துடலாம். வாசனையாக இருக்கும். நான் இப்போ அடுத்து பருப்பு கொஞ்சோண்டு வேக வச்சு 2 கரண்டி இதுமாரி எடுத்துருக்கேன். குழந்தை சைஸு புளி வடிகட்டி எடுத்துருக்கேன். இதில் ஊற்றிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இதேமாதிரி தண்ணியாக இருக்கணும். ரசம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு 2. ஒரு வானலில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாலாம். இந்த மாதிரி தக்காளியில் கண் இருக்கும், அதை எடுத்துடலாம். தக்காளி அப்படியே நான் புழிகிறேன். புழிஞ்சால் தான் ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சிறுவை வச்சுட்டு இந்தமாதிரி தக்காளி நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்ச இந்த மாதிரி வதக்கலாம். லைட்டாக நல்லா வதங்கணும். கொஞ்சம் சிறுவை வச்சு பண்ணுங்க. இது நல்லா வதங்கிச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நம்ம பருப்பு தண்ணியும் புளி தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து ஒரு கலக்கிட்டு ஊற்றிடலாம். இப்போ தீ பெருசாக வச்சிடலாம். பூண்டு நெசுக்கி வச்சுருக்கு, பூண்டு போட்டுடலாம். தேவையான உப்பு, ரசப்பொடி நான் 2 ஸ்பூன் போடுறேன். திட்டமாக நீங்கள் வேணுத்து பார்த்து போட்டுங்க. கழுவி விட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தெளிவாக இது குடிச்சிங்கன்னா ஜீரண சக்தி ஆகும், உடம்பு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.